Mrs. Fazul Amina, Al-Hikma Early Childhood Development Center, Kandy District, Girioya, Kalgamua. I am very happy to have this opportunity to speak today in front of our President, Mr. Chanaka Kamalgoda sir, Center Provincial Director, Mr. T.K. Gunathilaka sir, respected lecturers, Mrs. Nadia Jain ma'am, Mrs. Meena ma'am, Mrs. Padmaja ma'am, and Dr. Rasmi Tyagi ma'am, and other members, and all my fellow preschool teachers. Before I begin my presentation in Tamil, I would like to thank you all for your kind presence and attention. Today, I will be talking about the importance of STEAM education in early childhood development and how it can support holistic learning for our preschool children. Today, we are going to present from Mrs. Nadia Jain ma'am's Stage 1, Session 6. என்னுடன் இன்று இந்த பிரசன்டேஷனை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள் மிஸ் எம்எஃப்எஃப் ஃபஸ்னா, மிஸ்ஸஸ் எம்ஜே நுஸ்ரத், மிஸ்ஸஸ் எம்எஃப்எஃப் ஃபஸ்னா தாருல் ஹுதா ப்ரீஸ்கூல் கல்ஹின்ன, எம்ஜே நுஸ்ரத் ஹெவன் ஸ்டார் ப்ரீஸ்கூல் மாத்தல, மிஸ்ஸஸ் Fatima Shiani, present preschool, Batagulla Dinia, Kandy District. Mrs. Puvana Jyoti, Little Bird Preschool, Kandy. Mrs. Najula, Darul Huda Preschool, Galhinna. Mrs. A.L.N. Ilmia, Daima Preschool, Madavala. Mrs. Nakifa, Heaven Star Preschool, Matala. இன்று AI செயற்கை நுண்ணறிவு, அதாவது செயற்கை நுண்ணறிவு கல்வியை மாற்றி அமைத்து கல்வியாளர்களை மேம்படுத்தி கற்றல் அனுபவங்களை வளப்படுத்துகிறது. தனிமைப்படுத்தப்பட்ட கற்றல், தழுவல் கற்றல், அதாவது பொருத்தமான திறன் அடிப்படையிலான திருப்திகரமான அடித்தளத்தை உடைய கற்றல் முறைகளை AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலம் மேற்கொள்ள முடிகிறது. இலகுவா AI தொழில்நுட்பம் மாணவர்களின் வேலைகளை மிகவும் முக்கியமாக விசேடமாக வெளிப்படுத்துவதோடு அதை இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அதில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. திறன் அடிப்படையிலான கற்றல், அதாவது ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங். AI தொழில்நுட்பம் மாணவரின் வலு திறமை மற்றும் வீக்னஸ் அதையும் தனிப்பட்ட முறையில் அபிவிருத்தியையும் வெளிக்காட்டுகிறது. அதே நேரம் தனிப்பயன் கற்றல் அனுபவம், அதாவது தனிப்பட்ட அபிவிருத்தியை மேற்கொள்ள செய்கிறது. தனிப்பட்ட பகுதிகளில் முறையில் எடுத்துக்காட்டப்படுகிறது. அடுத்து ஒத்திசைவு கற்றல், அடாப்டிவ் லேர்னிங். AI இயக்குதலை கொண்டு தளங்கள் ஒவ்வொரு மாணவரின் தேவைகளுக்கேற்ப பொருளையும் வேகத்தையும் தனிப்பயனாக்குகின்றன. அடுத்து தனிப்பட்ட கருத்துக்காணிக்கை, பர்சனலைஸ் ஃபீட்பேக். AI மாணவரின் பணியை ஆய்வு செய்து மேம்படுத்த வேண்டிய பகுதிகளை சுட்டிக்காட்டி தனிப்பட்ட கருத்துக்களை வழங்குகிறது. திறன் அடிப்படையிலான கற்றல், ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங். AI அமைப்புகள் மாணவரின் பலவீனங்கள் மற்றும் வலுவான பகுதிகளை கண்டறிந்து குறிப்பிட்ட திறன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. AI டூல்ஸ் இன் எஜுகேஷன். அடுத்து நான் ஃபஸ்னா ஆசிரியர் அவர்களுக்காக சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். நன்றி.
நன்றி அமினா ஆசிரியர் அவர்களே. நான் ஃபஸ்னா ஃப்ரம் கெண்டி தர்ஹுதா ப்ரீ ஸ்கூல் கர்ஹானா. நான் இன்று முன்வைக்க வந்த விடயம் என்னவென்றால் தானியங்கு தரப்பாட்டு மற்றும் கருத்து. அதாவது ஏஐ தொழில்நுட்பம் என்பது தானாக இயங்கும் ஒரு இடமாக காணப்படுகின்றது. அது 3 வகையில் அதன் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. அதாவது உடனடி கருத்து, செயல்திறன் மற்றும் துல்லியம், குறிக்கோள் மதிப்பீடு. உடனடி கருத்து என்பது ஏஐ ஆனது குறித்த உடனடி கருத்துக்களை வழங்குகின்றது. இதனால் மாணவர்கள் தவறுகளை விரைவாக கற்றுக்கொள்கின்றார்கள். செயல்திறன் மற்றும் துல்லியம், அனைத்து கருவிகளும் தர நிர்ணய செயல்முறைகளை தானியங்குபடுத்துகின்றது. இதனால் ஆசிரியர்களுக்கு தனி பயனாக்கப்பட்ட கற்பித்தலுக்கான நேரம் மிச்சப்படுகின்றது. குறிக்கோள் மதிப்பீடு, அனைத்து வழிமுறைகளும் தரப்படுத்தலில் சார்பை நீக்கி நியாயத்தையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்கின்றது. ஏஐ என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ என்பது பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை உடனடியாக பெற்றுக் கொடுக்கும் ஒன்றாகும். தவறுகளை உடனடியாக திருத்திக் கொள்ள முடிகின்றது. உதாரணமாக, நாம் கூகுளில் ஒன்று தேடும் போது அதனை நாம் கேட்கின்ற விடைகளை தரமாட்டாது. நாம் கேட்கின்ற விடைகளை நீங்கள் இந்த வெப்சைட்டில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வெப்சைட்டுடைய அட்ரஸ் போன்றவைகளைத்தான் கொடுக்கும். ஆனால் ஏஐ தொழில்நுட்பம் என்பது நாம் எதை கேட்கின்றோமோ அதே வடிவில் அதனை முறையாக உடனடியாக தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த கருப்பொருளுக்கு நீங்கள் இவ்வாறு திட்டமிடலாம். இந்த விளையாட்டுக்களை செயற்படுத்தலாம் அல்லது இந்த செயற்பாடுகளை சேர்த்து கொள்ளலாம். இந்த செயற்பாட்டை செய்வதன் மூலம் மாணவர்கள் இவ்வாறான திறன்களை பெற்றுக்கொள்ளலாம் போன்ற முழுமையான தகவல்களையும் ஏஐ மூலமாக பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அடுத்த வாய்ப்பினை நுஷ்ரத் ஆசிரியர் அவர்களுக்கு வழங்குகின்றேன். நன்றி. நன்றி ஃபஸ்னா ஆசிரியை அவர்களே. நான் பாத்திமா நுஷ்ரத், பிரதான ஆசிரியை ஹெவன் ஸ்டார் ப்ரீ ஸ்கூல், மடவல உள்பத்த மாத்தளை மாவட்டம். நத்யா ஜெயின் மேடம் அவர்களின் விரிவுரையில் ஏஐ என்ற பகுதியில் அறிவார்ந்த பயிற்சி அமைப்புகள், இன்டெலிஜென்ட் டியூட்டரிங் சிஸ்டம், அறிவார்ந்த பயிற்சி அமைப்புகளின் மூலம் செயற்கை நுண்ணறிவு பகுதிக்கான, அதாவது ஏஐயின் பலவிதமான கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்துகின்றார் நத்யா ஜெயின் மேடம் அவர்கள். அதில் முதலாவதாக தனிப்பயனாக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள். வகுப்பறையில் ஆசிரியர்கள் மாணவர்களின் கற்றல் பணிகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்களின் கற்றல் இலக்குகளை அடைந்து கொள்ள ஆதரவை வழங்க முடியும். வகுப்பறையில் சில மாணவர்கள் கற்றல் செயற்பாடுகளை அடைந்து கொள்ள சில சிக்கல்களை எதிர்கொள்வர். அதன் போது ஏஐ முறை மூலம் இப்பிள்ளைகளின் சிக்கல்களை தீர்த்து அவர்களின் கல்வி அடைவு மட்டங்களுக்கு உதவ ஆசிரியர்களால் முடியுமாக அமையும். இரண்டாவதாக ஊடாடும் கற்றல்கள். இவ்வமைப்புகள் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளில் புரிதல்களை மேம்படுத்தவும் ஈர்ப்புடன் கற்றல் செயல்பாடுகளை உருவாக்கப்படுத்துதல் மற்றும் விளையாட்டுக்கள், அதாவது கேம்ஸ், ஊடாடும் தகவல் பரிமாற்றம் பயிற்சிகளுக்கு மாணவர்களுக்கு அறிவார்ந்த பயிற்சி அமைப்புகள் மூலம் வழங்க முடியும். மூன்றாவதாக தகவல் அமைப்பு கற்றல் பாதைகள். இவ்வமைப்பின் மூலம் வகுப்பறையில் மாணவர்களின் கற்றல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் அவர்களது கற்றல் பாதைகளை சரி செய்து கருத்தக்களில் தேர்ச்சி பெறுவதை உறுதி செய்து கொள்ள முடியும். இவ் ஏஐ முறையில் அறிவார்ந்த பயிற்சி அமைப்பு மூலம் தனிப்பட்ட கற்றல் உதவிகள், கலந்துரையாடல் மற்றும் விளையாட்டு செயற்பாடுகள், மாணவர்கள் வளர்ச்சியை பார்த்து
பாடங்களை சீரமைக்கும் முறை, இவ்வாறான அறிவார்ந்த பயிற்சி அமைப்புகள் மூலம் கீழ்வரும் செயல்முறைகளை வடிவமைக்க முடியும். முதலாவதாக வேலை தாள்களை எப்படி உருவாக்குவது, how to make worksheet. இரண்டாவதாக பாடத்திட்டத்தை எழுதுவது, writing lesson plan. மூன்றாவதாக விளக்க காட்சியை வடிவமைப்பது, designing PowerPoint presentation. நான்காவது கணித வார்த்தை பிரச்சனைகளை உருவாக்குவது, creating maths words problem. ஐந்தாவதாக மதிப்பீட்டு தாள்களை உருவாக்குவது, creating and assessment sheets. ஆறாவதாக எதையும் கேளுங்கள், ask anything. இவ்வாறான பயிற்சிகளை இதன் மூலம் உருவாக்க முடியும். அடுத்த வாய்ப்பை ஷிஹானி ஆசிரியை அவர்களுக்கு வழங்குகின்றேன். நன்றி. நன்றி. வகுப்பறை ஒத்துழைப்பை மேம்படுத்துதல். அதாவது முதலாவதாக கூட்டு முயற்சி மூலம், குழு திட்டங்கள் மூலம் உருவாக்கங்களை அல்லது நேரத்தின் அடிப்படையில் செயல் திட்டங்களை குறைக்க வேண்டும். வகுப்பறை ஒத்துழைப்பை மேம்படுத்துதல். ஐந்தாவதாக கூட்டு கற்றல் தளங்களை அமைத்து செயல்படுத்துதல். ஆறாவதாக ஒத்துழைப்பு மற்றும் தகவல் தொடர்பை வளர்த்தல். ஏழாவது பிள்ளைகளின் கருத்து மற்றும் மதிப்பீடுகளை ஏற்றல். 6 நுண்ணறிவுகளை வளர்த்தல். 7, 8 திட்டமிடலில் முக்கிய பங்கை உருவாக்க வேண்டும். 9வது பணிகளை நிர்வகித்தல் வேண்டும். பிள்ளைகளின் ஒத்துழைப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு உதாரணமாக வார திட்டம் அமைத்தல், அதாவது வார அட்டவணை மூலம் அமைத்து காட்டலாம். உதாரணமாக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. திங்கட்கிழமை எடுத்துக்கொண்டால், திங்கட்கிழமை நடனம், நாட்டியம், இசை, அதாவது சத்தங்களை எவ்வாறாக வேறுபடுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுமாறு திங்கட்கிழமை பாடங்களை உருவாக்கலாம். செவ்வாய்க்கிழமை விளையாட்டு கல்வி மூலம், அதாவது விளையாட்டு, ஊஞ்சல், பெலூன் ஊதுதல், பாய்தல், இவ்வாறான விளையாட்டுகள் மூலம் பயிற்சிகளை அமைத்து அட்டவணை மூலம் வகைப்படுத்தலாம். புதன்கிழமை அறிவியல் சிந்தனை, அதாவது அறிவியல் சம்பந்தமான சிந்தனைகளை வளர்த்தல். வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை நிறச்சாயம் கொண்டு, அதாவது வரைதல், நிறச்சாயம், நிறம் தீட்டுதல், ஒட்டுதல் மூலம் பணித்தாள்களை அமைத்து வடிவமைத்து உருவாக்குதலை அங்கே வியாழக்கிழமை செய்யலாம். வெள்ளிக்கிழமை நிற உடை அணிந்து, அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சிவப்பு நிறம், ஒரு வெள்ளிக்கிழமை மஞ்சள் நிறம், ஒரு வெள்ளிக்கிழமை பச்சை நிறம், ஒரு வெள்ளிக்கிழமை மஞ்சள் நிறம், ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளை நிறம், இவ்வாறான நிறங்களை அணிந்து கொண்டு வர சொல்லி பிள்ளைகளிடத்தில் நிறங்களை பிள்ளைகளிடத்தில் காட்டி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தலாம். இதுவே நம் திட்டமிடலில் ஒரு பகுதியாகும் என்பதை நதியா மேம் நமக்கு கூறியிருக்கின்றார். நன்றி நதியா மேம் அவர்களே. நம் கமலகொட சாருக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஆசிரியர்களுக்கு நன்றி. நன்றி நஜிலா டீச்சர். நன்றி ஜோதி டீச்சர். நான் நஜுலா, கன்னி மாவட்டத்தில் தாருல் ஹுதா ப்ரீ ஸ்கூல் உதவி ஆசிரியர். நான் கதைக்க வந்த விடயம் நேரடி டெமோ. நேரடி டெமோ என்பது ஸ்டீம் கல்வியில் ஒரு செயல்முறையை ஆசிரியர் அல்லது மாணவர்கள் நேரில் செய்து காண்பிப்பது.
கற்பதாகும். அதாவது மாணவர்கள் கற்பது எளிதாகவும் இருக்க ஒரு கண்காட்சி முறையில் ஏதேனும் செயல்முறை அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் மாடல் பார்வையிடுவதன் மூலம் இருக்கிறார்கள். உதாரணமாக விஞ்ஞான முறையில் எடுத்தால் நீர்மகும் முறையை நேரில் ஒரு கண்ணாடி நீர் வெப்பம் கொண்டு காட்ட முடியும். இரண்டாவது கலைமுறையில் எடுத்துக்கொண்டால் ஒரு கைவினைப் பொருளை எப்படி தயாரிக்கலாம் என்று நேரில் செய்து காண்பிக்க முடியும். அடுத்ததாக நிர்வாகப் பணிகளை மேம்படுத்துதல். நிர்வாகப் பணிகளை மேம்படுத்துதல் என்பது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் கல்வி நடவடிக்கைகள் மற்றும் வளங்களை திட்டமிட்டு ஒழுங்காகவும் கையாளும் முறையை குறிக்கும். அதாவது நிர்வாகப் பணிகளை மேம்படுத்துதல் என்பது ஸ்டீம் கல்வியின் திட்டம் வெற்றிகரமாக செயல்பட கல்விசார் மற்றும் நிறுவன உட்கட்டமைப்பு சீராக இயங்கும் திறனை வளர்ப்பதாகும். ஸ்டீம் கல்வி என்பது பல துறைகளில் ஒருங்கிணைப்பதாகும். அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கலை, கணிதம் இதை போன்று ஒரு பாடத்திட்டமாக செயல்படுத்த சிறந்த நிர்வாக திட்டமிடல் தேவைப்படுகின்றது. அதாவது ஒரே தலைப்பில் 5 பாடப்பிரிவுகளும் அதாவது STEAM இணைந்து செயல்படும் வகுப்புகள். அடுத்தது பள்ளியில் ஸ்டீம் லேப் அமைத்து அதற்கான கால அட்டவணை, பொறுப்புகள், பாதுகாப்பு, வழிகாட்டல் ஆகியவற்றை திட்டமிடலாம். நன்றி. அடுத்ததான் நான் இல்மி ஆசிரியருக்கு பகிர்கிறேன். நன்றி நஜிலா ஆசிரியர் அவர்களே. நான் கண்டையில் இருந்து இல்மியா. இன்றைய கல்வி உலகம் நாளுக்கு நாள் விரைவாக முன்னேறி வருகின்றது. இந்த வளர்ச்சியில் தொழில்நுட்பத்தின் பங்கு மிக முக்கியமானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் மாறியுள்ளது. குறிப்பாக கல்வி நிர்வாகத்தில் தொழில்நுட்பம் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. முதலில் நாம் பார்க்க போகும் பகுதியாக நிர்வாக செயல்களை எளிமைப்படுத்துதல் மிக முக்கியமானதாகும். தானியங்கி நேர நிர்ணயம் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் வகுப்புகள், சந்திப்புகள் போன்றவற்றை எளிதாக திட்டமிட வசதியால் மாணவர்களின் முன்னேற்றம், வருகை மதிப்பீடுகள் போன்றவை தெளிவுபடுத்தி வைக்கப்படும். இதனால் நேரமும் உழைப்பும் மிச்சமாகின்றது. தனிப்பட்ட தொடர்பு முறைகள். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தங்களுக்கு உரிய தகவல்களை நேரில் பெற முடிகின்றது. இந்த அனைத்து அம்சங்களும் பள்ளி நிர்வாகத்தை நேர்த்தியாகவும் மாற்றுகின்றன. இப்பொழுது நம்முடைய கவனம் தொழில்நுட்பத்தின் ஒழுங்கீனங்கள் மற்றும் தனியுரிமை தொடர்பான கவலைகள் என்ற தலைப்புக்கு திருப்புவோம். தரவு பாதுகாப்பு என்பது மாணவர்களின் தகவல்களை பாதுகாத்து இந்த தகவல் வெளியில் செல்லாதவாறு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை மற்றும் விடயம் என்பவை மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன தகவல் சேகரிக்கப்படுகின்றது, எதற்காக என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை வழங்குகின்றன. இத்தகைய ஒழுங்கீனங்களை எதிர்நோக்காமல் நம்மால் தொழில்நுட்பத்தை சீராகவும் நம்பிக்கைக்குரிய முறையில் பயன்படுத்த முடியும். முடிவில் கல்வியின் தொழில்நுட்பத்தை நாம் திறமையாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்தினால் அது நம்முடைய மாணவர்களின் எதிர்காலத்திற்கே ஒரு ஒளிக்கோவையாக அமையும். நன்றி. அடுத்ததாக நாகிஃபா ஆசிரியர் அவர்களுக்கு வாய்ப்பை அளிக்கின்றேன். டீச்சர் வரலை. இந்த கொஞ்சம் சியானி டீச்சருக்கு அடுத்து இத சந்தர்ப்பத்தை கொடுங்க. அவங்க முடிச்சதுக்கு பிறகு நாக்கிபா டீச்சர் செய்யுங்க ஃபைனலா. டீச்சர் நான் சொல்லவா? ஓகே டீச்சர், ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி ஆசிரியர்களே. நான் இன்று பேச வேண்டிய தலைப்பு மாணவர்கள் வெற்றிக்கான முன்கணிப்பு பகுப்பாய்வு.
முன்பிள்ளை பருவ கணிப்பீட்டில் உள்ளடங்குவதாவது குறிப்பிட்ட அம்சங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. உடல்சார் விருத்தி, சமூக மனவளர்ச்சி சார் விருத்தி, அறிவுசார் விருத்தி, மொழியும் ஆரம்ப எழுத்தறிவும் விருத்தி. உடல்சார் விருத்தி சுகாதாரமான வாழ்தல், பழக்க வழக்கங்கள், பேரியக்கம், நுண்ணியக்கம். சமூக மலர்ச்சி சார் விருத்தி வளர்ந்தோருடனான தொடர்புகள், சமவயதினான தொடர்புகள், சமூகத்திற்கு பொருத்தமான நடத்தைகளை வெளிப்படுத்துதல், சுய வெளிப்பாடுகள். அறிவுசார் விருத்தி ஆராய்வூக்கம், ஆக்கத்திறன், கற்பனை, காரணமும் விளைவும், அளவொன்றை ஒப்பிடுதல், எண், ஆராயும் சிந்தனை, உங்களோட சவுண்ட்ஸ் உயிரற்ற உலகம் பற்றிய உணர்வு, மொழி ஆரம்ப எழுத்தறிவு, முன் வாசிப்பு, முன் எழுத்து. முன்பிள்ளை பருவ கணிப்பீடு மிக குறுகிய காலத்தில் கணிப்பீடு செய்வதற்கு ஆண்டிறுதியிலும் நடைமுறைப்படுத்தப்படும். ஆரம்ப முதல் நாளில் இருந்து தினம் அன்றாட பாடசாலைக்கு வரும் பிள்ளைகளின் தனியார் ஆய்வு பல்வேறுபட்ட திறன் வெளிப்பாடு ஆகும். இதனை AI ஊடாக பதிவுகளை மேற்கொள்ள முடியும். வகுப்பறை ஒழுங்குகளை பாட விதானத்தில் இருந்து என்ன கற்றுக்கொண்டவை என்பதனை கணிப்பு செய்வது ஆசிரியரின் கடமையாகும். பிள்ளைகளை மதித்தல் வேண்டும். பிள்ளையின் கலாச்சாரத்தையும் சமூக பண்புகளையும் நடைமுறைப்படுத்தி பண்புகள் நலனுக்காகவும் பாதுகாப்பு, எதிர்கால படிமுறை, சமூக வாழ்வியல் பண்புகளையும் பொருத்தமானவாறு நடைமுறையை உருவாக்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும். மாணவர்கள் உதாரணமாக நாம் பிள்ளைகளிடத்தில் பல்வேறுபட்ட பிரிவுகளையும் தொகுத்தல் வேண்டும். அதில் முதலாவதாக சுகாதாரமான வாழ்க்கையை பழக்கங்களை, சரியாக கைகளை கழுவுதல் உதாரணம், சுய உதவி பணிகள், சுதந்திரம், பரிச்சயமுள்ள வளர்ந்தோருடனான சுயமாகவும் விருப்பத்துடனும் இடைத்தாக்கம் புரிதல், நெருங்கிய நண்பர்கள் உள்ளனர்கள், சொல் மற்றும் செயல்களில் ஏனையோர் பற்றிய உணர்வை வெளிப்படுத்துதல், வயதுக்கேற்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், பணியொன்றை நிறைவு செய்வதில் மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் காட்டுகின்றனர். பாராட்டும் போது மகிழ்ச்சியை காட்டுகின்றார்களா? சொற்களினூடாக மோகபாவனைகளையும் பயன்படுத்துகின்றார்களா? அறிவுசார் விருத்தி ஆராய்வூக்கத்தை காட்டுகின்றார்கள். அறிந்து கொள்வதற்கு விருப்பம். இதில் உதாரணமாக புதிர் பாக்ஸ் போன்ற உதாரணங்களை செயற்படுத்துதல். ஆக்கத்திறனும் கற்பனையும் பொருளினூடாக காரணம் விளைவும், எளிய நிகழ்வுகளின் காரணமும் விளைவையும் இனம் கண்டறிதல். ஒரு செயலின் சத்தியமான ஒரு செயலின் சாத்தியமான விளைவை எதிர்வு கூறுவர். நல்லவை எது, கெட்டவை எது என்பவற்றின் விளைவுகளை அறிந்திருக்க செய்தல். ஒப்பிடுதல், அளத்தல், வித்தியாசம், நிறம், வடிவம். ஒப்பிடுதலும் தொடர்புபட்ட மொழியை பயன்படுத்துகின்றார்கள். அளவையொன்றை நிறை பற்றிய விழிப்புணர்வு. 5 அல்லது அதற்கு மேல் எண்ணுகிறார்களா என்று அறிதல். விசாரணை செய்யும் போது சிந்தனை, மக்கள், பொருள்கள், நிகழ்வுகள், சுற்றுப்புற சூழல்கள், உயிரற்றவை பற்றிய விழிப்புணர்வு, உயிரற்ற செயற்கை பொருட்களின் விழிப்புணர்வு. இப்படியான பல விடயங்களை மாணவர்களிடத்தில் குறிகாட்டிகள் என்ற தலைப்பின் கீழ் நன்று, முன்னேற்றம் தேவை, விசேட அவதானிப்பு தேவை, கருத்துக்கள், பிள்ளைகளின் பதில்கள் மற்றும் பதில்களுக்கு முயற்சித்தமை பற்றிய தகவல்களை, அவதானிப்புகளையும் இந்த நிரல்களில் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். கணிப்பீட்டு முறைகள், குறிகாட்டிகள் என்பவற்றை சரியான முறையில் பிள்ளைகளிடத்தில் பிரயோகித்து அதற்கான முறைகளை ஆசிரியர்களாகிய நாம் பிள்ளைகளிடத்தில் செயற்படுத்துதல் மிக அவசியமான ஒன்றாகும். தேங்க்யூ. ஆசிரியர்களிடம் கையளிக்கின்றேன்.
நன்றி இல்மி ஆசிரியர் அவர்களே. நான் நாகிஃபா அஸ்மீர், ஹெவன் ஸ்டார் பாடற் பாடசாலையின் உதவி ஆசிரியர், மாத்தளை மாவட்டம். ஒக்மெண்டட் ரியாலிட்டி, ஆழமான யதார்த்தம். ஆழமான யதார்த்தம் என்பது உண்மையான உலகில் காணும் பொருட்கள், இடங்கள் மற்றும் சூழல்களில் கூடுதலாக கணினி மூலம் உருவாக்கப்பட்ட ஒளி படங்கள் மற்றும் தகவல்களை இணைத்து காட்டும் தொழில்நுட்பம் ஆகும். இதற்கு உதாரணமாக ஏஆர் லூப்பா எப் காணப்படுகின்றது. ஏஆர் லூப்பா என்பது ஒரு எப் ஆகும். இந்த ஏஆர் லூப்பா எப்பை எமது கையடக்க தொலைபேசியில் டவுன்லோட் செய்து மிருகங்களையோ அல்லது பறவைகளையோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களையோ டவுன்லோட் செய்தால் அந்த உருவத்தை நேரடியாகவும் உண்மையானதாகவும் போல இந்த ஏஆர் லூப்பா எப்பின் மூலம் காணலாம். உதாரணமாக, குழந்தைகளுக்கு ஒரு டைனோசரை காட்ட வேண்டும் என்றால் இந்த எப்பில் சென்று டைனோசர் என்று சர்ச் பண்ணினால் உண்மையான டைனோசர் ஒன்று போல ஒரு டைனோசர் வரும். இவ்வாறு இந்த எப்பின் மூலம் பார்ப்பதனால் குழந்தைகளுக்கு நேரடியாக உண்மையான ஒன்றை பார்ப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். கூகுளிலும் எங்களுக்கு டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இந்த ஏஆர் லூப்பா எப் என்பது ஒரு இலகுவான முறை ஆகும். நாம் 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் என்பது மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது. ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துகின்றது. இந்த தொழில்நுட்பம் மூலம் தான் சகல விடயங்களும் நடைபெறுகின்றது. குழந்தைகளுக்கு அதிகமான கற்றல் தொடர்பான விடயங்களை கற்க முடியும். ஒரு பாடல் ஒன்றை வாய்மொழி மூலம் கற்றுக் கொடுப்பதை விட கைத்தொலைபேசியில் யூடியூப் மூலம் பார்ப்பது குழந்தைகளுக்கு இலகுவானதாக காணப்படுகின்றது. அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் முக்கியமாக காணப்படுகின்றது. இனி வரும் காலங்களில் குழந்தைகள் கற்பதும் தொழில் செய்வதற்கும் வாழ்வதற்கும் இந்த ஏஐ தொடர்புடைய ஒரு உலகத்தில் தான். ஆகவே புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்ட கல்வி மாத்திரம் கற்றுக் கொடுக்காமல் தொழில்நுட்பத்துடன் தொடர்பான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதனால் ஆசிரியர்களாகிய நாம் தொழில்நுட்ப கல்வியை கற்று குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். எமக்கு வாய்ப்பளித்த கமல்கொட சார் அவர்களுக்கும் மொழிபெயர்ப்பு செய்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் எமது குழு ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.